வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. சிக்கன் சாப்பிடலாமா கூடாதா? வணக்கம் வியூவர்ஸ். சிக்கன் சாப்பிடுறது நல்லதா இல்லையா அப்படிங்கிற டிபேட் நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்கு. மற்ற வகையான நான்வெஜ் வெரைட்டிஸை விட எல்லாருக்கும் அதிகமா பிடிக்கிறது சிக்கன் தான். ஆனா சிக்கன்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய குறைகள் சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னாலும் யாரும் சிக்கன் சாப்பிடாம இல்ல. ஆனா சிக்கன் ஹெல்த்தியா, சிக்கன்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்பர் 1, சிக்கன்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு டயட்டீஷியன் சிக்கன் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரோட்டீன் மட்டும் இல்லைங்க, விட்டமின் பி, விட்டமின் ஏ, விட்டமின் டி, அயன், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கான். ஆனால் சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது மட்டும் அவ்வளோ நல்லது கிடையாதா? அதோட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சிக்கனை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, சிக்கன்ல tryptophan அப்படிங்கிற அமினோ ஆசிட் இருக்குங்க. அது நம்ம மூளை என்ஹான்ஸ் பண்ணுமாம், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனையும் குறைக்குமாம். நம்பர் 3, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணும் சிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4, சிக்கன்ல இருக்கிற விட்டமின் B3 நம்ம பாடியில இருக்கிற கொலஸ்ட்ராலை ரெகுலேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுமாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.